இப்போதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. பட் ஹீரோ ரொம்ப பயந்த சுபாகம். கல்யாணம் பண்ணா லவ் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாரு. பட் எதுவுமே செட் ஆகாதனால வேற வழி இல்லாம அவங்க அப்பா அம்மா சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்லயே பெரிய சம்பவம். ஹீரோயின் தெரியாம யாரோ கலக்கி வச்சிருந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுனால அன்னைக்கே தன்னோட முன்னாள் காதலனை பார்க்கணும்னு பயங்கரமா அடம்பிடிக்கிறா. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அம்மாவுமே கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போய் காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. பட் ஹீரோ போற வழியெல்லாம் தொண பேசிட்டே இருக்கிறதுனால ஹீரோவை இறக்கி விட்டுட்டு இப்போ இவங்க எல்லாம் போறாங்க. போற வரையில தான் ஹீரோயின் கிட்ட எதுக்காக இப்ப அவனை உடனே பார்க்கணுங்கிற அப்படி சொல்லி கேட்கிறப்பதான் தெரியுது ஹீரோயினும் அந்த பையனும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவன் ரொம்ப பினான்சியலா ஸ்ட்ரகிள் பண்றான் அப்படி சொல்லி தெரிஞ்சதும் ஹீரோயின் தான் அவங்கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பான். அதெல்லாம் வாங்கினதும் பையன் எஸ்கேப் ஆயிடுறான். இவ்வளவு நாள் ஹீரோயினை விட்டு ஓடி போனவன் வேணும்னே ஹீரோயினோட கல்யாணத்துக்கு ஹீரோயினோட ஆப்போசிட்லயே உட்காந்து பந்தியில சாப்பிட்டு வெறுப்பேற்றிருப்பான். அதுக்காக தான் இப்ப அவனை பார்த்து அவன் கண்ணத்திலே பலாரும் ஒரு அடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி ஹீரோயின் சொன்னதும் இவங்க சொல்றாங்க கண்டிப்பா அப்ப அவனை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு.